இந்த அரசியல் சூழ்ச்சிகளை தவிர்த்து ரேஷனலாக லாஜிக்காக என்ன நடந்துக்கிறத யோசிப்போம். ஒருவேளை இது அரசியல் சூழ்ச்சியாக இருந்ததுன்னா கடைசியில் தர்மம் தான் வெல்லுங்கிறத நம்ம நம்புவோம். உண்மை என்னன்னா, விஜய் வரத்துக்கு முன்னாடியே அங்கே ஓவர் க்ரௌடட், எல்லா மக்களும் சேர்ந்துட்டாங்க. அங்கே வெறும் தலைகள் மட்டும்தான் தெரிஞ்சுது. ரொம்ப கன்ஜஸ்டடான க்ரௌடட் பிளேஸ். இப்போ விஜயோட பிரச்சார வாகனம் வருது. அந்த வண்டி நின்றுச்சுன்னா மக்கள் போய் நிற்கும் போது ஒரு 50 பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த வண்டி உள்ளே வருது. அந்த 50 பேர் பின்னாடி போவாங்க. அப்படி ஒதுக்கப்படும் போது பின்னாடி நிற்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக நசுங்க ஆரம்பிப்பாங்க. அங்கே பின்னாடி நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க, பெண்கள் தான் நிற்பாங்க. கூட்டத்துக்குள்ளே வந்தால் நம்ம நசுங்கிடும்னு சொல்லிட்டு பின்னாடி நின்றுருப்பாங்க விஜய் பேசுகிறத கேட்கறதுக்காக. ஸோ அதனால தான் அந்த கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைங்களோட கவுண்ட்டு தான் அதிகமாக இருக்குது அந்த இறப்பு லிஸ்ட்டில். சரி, இது ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். விஜய் வாகனம் மட்டும்தான் பிரச்சனையா? இப்போ ஒரு 4-5 இடத்துல கூட்டம் போட்டிருக்காரு. ஆனால் எந்த கூட்டத்துலையுமே இந்த போலீஸ் லத்தி சார்ஜுங்கிறது நடக்கலை. இங்கே கரூரில் மட்டும் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணாங்களோ பண்ணலையோ, அட்லீஸ்ட் இந்த குச்சியை ஓங்கும் போது மக்களுக்கு பயம் வரும் இல்லையா? அப்படி ஒதுக்கி விடும்போது நிறைய கும்பல் வேகமாக பயத்தில் வரும்போது அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இது 2வது காரணம். ஸோ இது 2க்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே சுட்டி காட்டினார், இன்னும் நிறைய ஆம்புலன்ஸாக போகுது, அது நம்ம கூடி போட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வரும்போது அதே மாதிரி தான் அந்த வண்டியை பயத்திலேயே, ஆம்புலன்ஸ் வண்டி இவ்வளோ போகுதுன்னு பயத்திலேயே நிறைய மக்கள் பேனிக் ஆகிற சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த வண்டி ஒவ்வொன்றா போகும்போது ஏகப்பட்ட பேர் டக்குன்னு பின்னாடி வரும்போது நசுங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த பின்னாடி இந்த குழியில் விழுந்திருக்காங்க. ஒன் ஆஃப்டர் அனதர்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே விழுக்கும்போது இந்த ஒரு கோர சம்பவம் நடந்திருக்க சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ ரேஷனலாக திங்க் பண்ணுவோம். சூழ்ச்சிகளை தவிர்த்து ரேஷனலாக திங்க் பண்ணால் இதுதான் ஒரு பாசிபிள் ரீசன்ஸாக இருக்கும். என்ன பண்ணுறது? இது யார் மேலே தவறு? இதை எப்படி சரி செஞ்சிருக்கலாம், இதை எப்படி தடுத்துக்கலாங்கிறத அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம்.